Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். Behind the power. நேர்களுக்கு வணக்கம். அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் தொடர்பில் மீண்டும் இன்று ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளை அலங்கரித்திருப்பதோடு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பில் தான் தற்போது நாங்கள் ஆராய தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு யுத்த சூழல் காரணமாக எமது மக்கள் புலம்பெயர்ந்தும் இந்தியாவிற்கு அகதிகளாகவும் மற்றும் வேறு பல நாடுகளுக்கும் அகதிகளாக சென்ற வரலாறுகள் நிறையவே இருக்கின்றன. இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இன்று எங்களுடைய இலங்கையினுடைய தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருப்பவர்களும் அவர்கள்தான். புலம்பெயர் தமிழர்களுடைய இருப்பும் இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியலும் ஒன்றிணைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் எதிர்நோக்கிய யுத்த காலமும் அதனோடு இணைந்த இடப்பெயர்வுகளும் தமிழர்களுக்கு ஒன்றும் புதிதானதல்ல. ஆனால் மீண்டும் இந்த மக்கள் தங்களுடைய நாட்டில் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து நேற்றைய தினம் நாடு திரும்பிய 75 வயதான முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்திய முகாமிலே நீண்ட காலமாக அகதியாக இருந்து UNHCR ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக முறையான அனுமதியின் பின்னர் நாட்டுக்கு வருகை தந்த இந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதன் பின்னணியில் பல்வேறான சந்தேகங்கள் எழச் செய்கின்றன. குறிப்பாக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவிற்கு சென்ற பல குடும்பங்கள், குறிப்பாக 57,000 பேர் அங்கு முகாம்களிலே தங்கியிருப்பதாக, குறிப்பாக யுத்தம் காரணமாக இலங்கையிலிருந்து சென்ற 57,000 பேர் இந்தியாவிலே தங்கியிருப்பதாகவும் அவர்கள் 107 முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 3,800 பேர் 2024ஆம் ஆண்டு தகவலின் அடிப்படையில் நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான தமது விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு புறம் இருக்க 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளின் காரணமாக 96 குடும்பங்கள் மீள இந்தியாவுக்கும் சென்றிருக்கின்றன. இவர்களில் 315 அங்கத்தவர்கள் அடங்குகின்றார்கள். ஆகவே இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான இந்த அகதிகளுக்கான நீண்டகால தொடர்பு இருந்து வருகின்றது. 80களிலே இந்த அகதிகளாக இந்தியாவுக்கு செல்லுகின்ற படலம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது. இவ்வாறான சூழலில் தான் ஈழ அகதிகள் புனர்வாழ்வுக்கான அமைப்பு என்கின்ற ஆஃபர் நிறுவனம் இந்தியா முகாம்களிலே இருக்கின்ற அகதிகள் பலர் நாட்டுக்கு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற அறிக்கையை காலத்திற்கு காலம் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏற்கனவே இலங்கைக்கு வந்த பலருக்கான பிறப்புச் சான்றிதழ் பத்திரம் இல்லாத நிலைமை, வீட்டு வசதிகள் இல்லாத நிலைமை என்று பல்வேறு இடர்பாடுகள் இருந்த போது இந்த ஆஃபர் நிறுவனமானது பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் போது அவர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ்களை வேகப்படுத்தி வழங்குவதற்கான செயற்திட்டங்கள் கூட நடைபெற்றிருந்தது இலங்கையில். இவர்களுக்கான வீட்டு திட்டங்களை வழங்குகின்ற நிலைமையும் இருந்திருந்தது. ஆனாலும் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு திரும்பிய பல தமிழர்கள் இன்றும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. இவ்வாறான சூழலில் ஒரு 75 வயதான நபர் தனது இறுதி காலத்திலே தனது நாட்டுக்கு வந்து தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அவாவோடு திரும்பி வருகின்ற போது இவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது வேதனைக்குரியது. இதனூடாக நாங்கள் பின்புலமாக இருக்கின்ற நோக்கங்கள் என்ன? அங்கிருக்கின்ற அந்த அகதிகள் படிப்படியாக இலங்கையை நோக்கி வருகின்ற போது தமிழர் பிரதேசங்களிலே தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும் என்கின்ற ஒரு ஐயப்பாடா, அல்லது தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு அப்பால் இன்று அரசாங்கம் சுவீகரிப்பதற்கு எண்ணியிருக்கின்ற காணிகள் மீளவும் தமிழர்களுமே சென்றுவிடும் என்கின்ற ஒரு ஐயப்பாடா, அங்கிருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களை மீள இங்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணப்பாடா என்கின்ற பல்வேறான கேள்விகள் எழச் செய்கின்றன. இந்த நிலையில்தான் அரசாங்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களை முதலீடு செய்வதற்காகவும் அழைத்து நிற்கிறது. ஆகவே
ஒரு சாதாரணமாக இந்தியாவிலே அகதியாக வாழ்ந்த ஒருவர் மீள நாட்டுக்கு முறைப்படியாக வருகின்ற போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் எவ்வாறு இந்த நாட்டின் முதலிடுவதற்கு தயாராக வருவார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. ஆகவே அரசு சொல்வதொன்று செய்வதொன்றாக இந்த அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் அது ஆரோக்கியமான ஒரு நகர்வாக இருக்காது. இந்தியாவில் அகதிகளாக இருந்தவர்களை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் வரவேற்றிருக்கின்றன. அவர்களை நாட்டுக்கு வாருங்கள் என்று பகிரங்கமாக அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் கடவுச்சீட்டு இன்றி ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு கடல் வழியாகத்தான் இந்தியாவுக்கு சென்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே கடவுச்சீட்டு இன்றி சென்றவர் தற்போது வருகின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக காத்திருந்து கைது செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இவ்வாறான செயற்பாடுகள் தொடருமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அது வழி சமைக்காது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கே எக்காரணம் கொண்டும் முதலிடுவதற்கு தயாராக மாட்டார்கள் என்பதையும் இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற இந்த நாட்டவர்களை, எங்களுடைய இலங்கை தேசத்தவர்களை, பல்வேறு காரணங்களினால் இடம்பெயர்ந்து சென்றவர்களை மீள அழைப்பதற்கு இரு கரம் கூட்டி நீங்கள் அழைப்பதை விடுத்து இரு கரங்களிலும் விலங்கிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த அரசாங்கம் சிந்தித்து செயற்படும் என்கின்ற எண்ணப்பாட்டோடு இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இலங்கை தமிழனும் அகதிகளாக இன்றி தன் நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக நடமாடுவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கமே செய்து கொடுக்க வேண்டும். அது உங்கள் கடமை என்பதையும் உணர்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் நவரத்தினம் கபிலநாத். Behind the Power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.